So hi guys, welcome to 4V. நான் உங்க சித்தார்த். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா how to theft a petrol from your parents bike if it is a BS6. இது இந்த வீடியோ எதுக்காண்டி போட்டேன்னா வெளியில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிது. பெட்ரோல் போய் வாங்கணும், அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா வண்டியிலேருந்தே எடுத்துடலாம். என்கிட்ட காசு ஒன்றில் இப்போதைக்கு எங்கள் அம்மா வண்டியிலேருந்தே எடுத்து என் வண்டிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நாங்கள் கண்டென்ட்டாக திரும்பி யோசிச்சு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை கலட்டுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா, என்னென்ன மாதிரி டூல்ஸ் வேணும்னா, ஒரு டீ ஸ்பேனரில் 10mm சாக்கெட்டும் 12mm சாக்கெட்டும் வச்சுக்கிறேங்க. உங்கள்கிட்ட ரேட்செட் இருந்தாலும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ என்கிட்ட ரேட்செட்டில் 10mm இல்லை, ஸோ நான் அதனால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர், இது ரெண்டு இருந்தாலே போதும். இன்னும் ஈஸியாக எடுக்கிறதுனா பெட்ரோல் டேங்க்லேருந்து நீங்கள் டியூப்பை உள்ளே போட்டு உறிஞ்சு நீங்கள் கேனில் எடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா தப்பாக தான் பண்ணுவோம். வாயிலெல்லாம் பெட்ரோல் போட்டுச்சுன்னா செம்மையாக எரியும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டியோட சீட்டு கீழே இருக்க பாக்ஸை கலட்டோம். நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12mm இருக்கும். இங்கே 2 12mm, இந்த 2 10mm, இங்கே 2 10mm, அப்புறம் இங்கே 2 10mm. ஸோ இதை தான் ஃபஸ்ட் நம்ம கழட்ட போகிறோம். இப்படி தான் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வண்டியோட பேட்ரி வந்து இந்த பாக்ஸு கீழே இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த பாக்ஸை கலட்டினோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கை வந்து நாங்கள் தப்பாக மாட்டிட்டோம். ஸோ வந்து சீட்டு மொத்தமாக லாக் ஆகி வண்டியே திறக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த சீட்டு கேபிள் ஆக்டிவேஷன் அசம்பிளியோட மாற்றினோம். ஸோ இதெல்லாம் மாட்டுறப்ப பார்த்து மாட்டுங்க, இல்லைனா நீங்கள் கேபிள் அசம்பிளியோட தான் மாற்றணும். மொத்தம் இங்கே 3 ஸ்க்ரூ இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது 3த்தையும் கலட்டணும். அதுக்கடுத்து ஏன் BS6ன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபைடாக சொன்னேன்னா, BS4ல் வந்து ஈஸியாக பெட்ரோல் எடுத்துடலாம். பெட்ரோல் டேங்க்கில் வந்து ஒரு டியூப் வரும், அது நேராக கார்பரேட் இருக்கும். அதை பிடுங்கி நீங்கள் வாட்டர் கேன் வச்சிங்கன்னா பெட்ரோல் வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே BS6ங்கிறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அதோட மொத்த ஃபியூயல் சிஸ்டம் எல்லாமே கார் மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூயல் பம்ப் இருக்கும், அது வந்து ஃபியூயல் ஃபில்டருக்கு வரும், ஃபியூயல் ஃபில்டர்லேருந்து இன்ஜெக்டருக்கு போகும். இந்த ஹோல்ஸில் எப்படின்னா கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேல் ஃபங்க்ஷன்லாம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் காட்டுறேன், நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஃபியூயல் டேங்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் டேங்க். இது 5 லிட்டரு 4.75 சம்திங் அந்த மாதிரி வரும். இங்கேருந்து ஃபியூயல் வந்து இங்கே போகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபியூயல் ஃபில்ட்ரு. ஃபியூயல்லாம் ஃபில்ட்ரு ஆகி தான் இந்த டியூப்லேருந்து நேராக ஃபியூல் இன்ஜெக்டருக்கு போகும். ஸோ இது த்ராட்டில் பாடி, இதுக்கும் ஃபியூல் சிஸ்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே தான் நம்ம இப்போ பெட்ரோலே எடுக்க போகிறோம். இது எடுக்க ரொம்ப ஈஸி தான். இந்த பச்சை கலர் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா வந்துருச்சு. பட் ஆனால் பெட்ரோல் வரல, சொட்டாக தான் வரும். இதில் எப்படி பெட்ரோல் எடுக்குங்கிறத நான் சொல்கிறேன். பெட்ரோல் எப்படி இதில் வரல, ஏன் வரலன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காரோட ஃபியூல் சிஸ்டம் மாதிரி. நீங்கள் வந்து இக்னிஷனை ஆன் பண்ணுறப்ப தான் ஃபியூயல் பம்ப் வந்து பெட்ரோலை வந்து இன்ஜெக்டருக்கு தள்ளும். நான் போன வீடியோவில் சொன்ன அந்த கேன் தான் அது. ஸோ இது ஈஸியாக பெட்ரோல் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டியூப் இதுக்குள்ள விட்டாச்சு. வாட்டமாக எல்லாம் வந்து இந்த ஃபியூயல் ஹோஸ் இங்கே லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு 10mm ஸ்க்ரூ தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கலட்டிட்டு இந்த ஹோஸை நல்லா மேலே தூக்கி வச்சுருக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் எடுக்காதீங்க, எப்போயாச்சும் எடுங்க. அடிக்கடி எடுத்திங்கன்னா நான் சொன்னால அந்த சாக்கெட்டில் அப்படி அழுத்தி எடுக்கிறது, ஸோ அது டேமேஜ் ஆகிரும். அது டேமேஜ் ஆச்சுன்னா ஸ்பேர் ஈஸியாக கிடைக்காது நிறையா வண்டிக்கலாம். அதனால் எப்போயாச்சும் எடுங்க, என்னைய மாதிரி எப்போயுமே எடுக்காதீங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான், இதை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க யாருமே. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இக்னிஷன் கான்செப்ட் சொன்னேன்ல, அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணுறப்ப உங்கள் பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல்லாம் ஃபில்டர் ஆகி இன்ஜெக்டருக்கு போகும். நம்ம அந்த கனெக்ஷனை மட்டும் தான் பிடிங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோலில் போயிட்டுருக்கும். ஆனால் அது விட்டு தான் போகும். ஏன் அப்படி போகுதுன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இப்படி தான் நீங்கள் ஃபுல் பெட்ரோலையும் பிடிச்சாகணும்.
ஸோ வண்டி நீங்கள் இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற எல்லா பெட்ரோலையும் எடுக்கணும். இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தான் பெட்ரோல் எடுக்கணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா அது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி. அதுவும் நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணாலே போதும், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெட்ரோல் வரும். அது எதனாலங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வேறு, ஆன் பண்ணுறது வேறு. ஆக்சுவலாக ஆன் பண்ணுறதுங்கிறது இக்னிஷன் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணுறப்ப உங்கள் பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து ஃபில்டர் ஆகி உங்கள் ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து அப்படி நிற்கும். நீங்கள் எப்போ கிராங்க் பண்ணுறீங்களோ, அதாவது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போ வந்து அந்த பெட்ரோல் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வழியாக ஸ்ப்ரே ஆகி வெளியே போகும். ஸோ இதனால தான் பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணாலுமே வராது, ஏன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருப்போம். ஸோ அதனால் அப்படி நம்ம எடுக்க முடியாது. இதுக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உங்கள் வண்டியோட பெட்ரோலை எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ எடுத்த பெட்ரோலை வந்து நம்ம வண்டியில் ஊற்றுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் மாட்டுறது. இப்படி வச்சு இப்படி அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வரும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஸோ மொத்தம் வந்து 800 ml பெட்ரோல் எடுத்திருக்கோம். இதுதான் நான் சொன்ன வண்டி, பெட்ரோல்லாம் நிற்கின்னு சொன்ன வண்டி. பார்த்தீங்கன்னா தெரியும் என்எஸ். இந்த வண்டியில் தான் சுத்தமாக பெட்ரோலே இல்லை, அதுக்காண்டி தான் அந்த பெட்ரோல் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க அந்த வண்டியில் வந்து பெட்ரோல் ஊற்றுவோம். மிஷின் அக்கம்ப்ளீஸ்ட். என் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அது கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனல் 4 வீக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போயிட்டு எங்கள் அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த வண்டியை மாட்டி ஆகணும், தடையமே இல்லாமல். ஓகே, பாய்.